ஃபுட்டுக்குமே ஒரு சில விஷயம் நடக்கும். ஃபுட்டில் வச்சு கேலி பண்ணுவாங்க. அதாவது இவங்களோட மைண்ட் செட்டாவே எப்படி இருக்கும் அப்படின்னா, குண்டா இருக்கிறவன் அதிகம் சாப்பிடுவான்ப்பா அப்படின்னு. அந்த மைண்ட் செட்னாலேயே நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. என்னன்னா லைக் என்னை ஃபஸ்ட்டு சாப்பிடவே விட மாட்டானுங்க. போய் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோடனே நீ போன்னுவானுங்க. அது எனக்கு ஒரு ப்ராக்டிஸாகவே ஆகிடுச்சு. என்னென்னா லைக் நான் போய் முதல்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிட்டு காலி பண்ணுருவேன்னு. பார்த்தீங்கன்னா நார்மல் பர்சனை விட நான் கம்மியாக தான் சாப்பிடுவேனே. ஆனால் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு அது புரியவே இல்லை. ஒரு டீம் மட்டும் ரெகுலராக என்னென்னா லைக் என்னோட ஷார்ட் மட்டும் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணி வைப்பாங்க. நம்ம பழக்கம் என்னென்னா கரெக்டாக கேட்டு முன்னாடியே எழுதி வாங்கி ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக முடிச்சு கொடுத்துணும். ஃபுட் டைமில் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அவனை விட்டால் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு நம்மளுக்கு கடைசியில் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்க. ஃபார் தட் மேட்டர் நான் அப்படி பண்ணியிருந்து அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தா பரவாயில்ல. அவங்களுக்குள்ளேயே ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காங்க. மேபி முன்னாடி இருந்த குண்டா இருந்த நபர் யாராவது அப்படி பண்ணியிருக்காங்களான்றது எனக்கு தெரில. ஆனால் அதையும் எனக்கு இம்பேக்ட் பண்ணுறாங்க. குண்டா இருந்தாலே இப்படி தான் மொத்தத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க, பேய் தீனி தின்னுவாங்க, தீனி பண்டாரமாக தான் இருப்பாங்கன்னு. நான்லாம் ரொம்ப சாப்பிடவே மாட்டேன் பிரதர். முக்கால்வாசி பேர் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் என்னோடய ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் குண்டா இருக்கவங்க ரொம்ப சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா கரெக்டான டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, கண்டத்தை சாப்பிட்ருவாங்க. புல்லியிங் ஆன் ஃபுட்டுன்றது நம்ம உலகத்தில் குண்டா இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய க்ரூயல்ட்டியாக இருக்குது பிரதர்.